வாழ்க. வருவோம். நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல பலவிதமான பலிகளை செலுத்தி இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நீங்களே கூட இன்னைக்கு வாசிக்க எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்துல அழகாய் பார்க்கிறோம். அப்ப இருந்த குருக்கள் ரொம்ப சாதாரணமா நான் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்களாம் அந்த சவுத்துல இருந்து வரைவு தென் பகுதியின் வரைகிறர்கள் அசனம் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு கொண்டு வரலாம். எல்லா மதங்களும் இதை சொல்றாங்க. எல்லா மதங்களுமே இந்துக்கள் இந்த காணிக்கை கொடுப்பது பாவ பரிகார பலி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அதை நேர்ச்சை அப்படியே சொல்லலாம். இப்ப நீங்க ஆடை கொடுக்கிறீர்கள், வேண்டிக் கொள்கிறீர்கள், அல்லது இந்த ஆட்டை வெட்டுறான், அல்லது கோழியை வெட்டி இதெல்லாம் நிறைய பேர் காணிக்கை கொடுப்பதை பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் இருந்த யூத குருமார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த எருசலேம் ஆலயத்துல சொல்றாங்க, பலவிதமான அந்த ஆட்டு வெள்ளாட்டு கிடாய்கள் ஆடுகள் எல்லாம் பலியாக செலுத்தப்பட்டது. வெறுமனே திருவிழா மட்டுமல்லையா, தினந்தோறும் கூட அதனுடைய வரலாற்று பெரிய ஒரு வரலாறு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் கூட 1 அல்லது 2 ஆடுகளை பாப பரிகார பலியாக செலுத்ததுக்கான விவிலிய தடயங்கள் நிறைய இருக்கிறார். அப்ப தினந்தோறும் இந்த ஆடுகள் அங்கு வெட்டப்பட்டு அந்த ரத்தத்தை தெளித்து பாப பரிகார பலியாக எருசலேம் ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு பலி இயேசு என்ன பண்றாரு, ஒரே ஒரு முறைதான் பலியானார். எப்ப பலியானார்? எப்போ? எங்க? கல்வாரி. அவரா போனாரா? அவங்க அப்பா சொன்னாரா? அவரா போனாரா? இல்லையே. என்ன சொன்னாரு? கெத்செமனே சொல்றாரு, அங்க போய் நிக்கிறான். டேய் அப்பா, உனக்கு சிலுவை சாவு இருக்கு. அவனா சொன்னாரு. என்ன வசனம்? என்ன சொன்னாரு? ஆயத்தரகதா பாரு, ஏதாவது எதுவுமே தெரியாது, மண்ணுங்க. என்ன சொல்லி நம்பினாரு? இது என் சித்தம் அல்ல, உன் சித்தமாக இருந்தால் அதை நான் என்ன பண்றேன், ஏத்துக்கிறேன். நான் யோசிச்சு பார்ப்பேன், பரம தவக்காலத்தாம சாவு நம் கண் முன்பாங்க நின்றா நம்மளால பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்கள் டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு கேன்சர் 4வது நிலை, நீங்க ஒரு 4 மாசம் தான் முடிஞ்சிச்சு. சில பேர் சொல்றான், அதை நினைச்சு அவன் சீக்கிரம் செத்துருவானா. ஐயோ நான் செத்துருவேன் அப்படின்னு நினைக்கும் போதே 4 மாசம் இல்லையா. நான் இதுக்கு பத்தி நிறைய நிகழ்வுகளை சொல்வேன், அப்புறம் சொல்றேன், உங்களுக்கு டைம் இருந்தா. சொல்லி ஒரு வாரத்திலே சில பேர் பொட்டுன்னு போயிட்டான். சொல்லி சில பேர் 3 ஆண்டுகள் கூட வாழ்ந்திருக்காங்க. அதை எடுத்துக்கொள்ற விதம். அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், தந்தையுடைய இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சதான் இன்னைக்கு சிந்திக்க உங்களோட சிந்தையில உங்களோட கலந்து உரையாட இருக்கேன். நான் கலந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இயேசு கல்வாரி மலையிலே சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு வசனம் கீழ்ப்படிந்து தன் விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தன்னையே பலியாக்கினார். அவர் ஒரு முறை பலியாக்கினார். இந்த பலிபிடத்திலே தினந்தோறும் உலகம் முழுவதுமாக இன்று அந்த பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பலியில நீங்களும் நானும் பங்கேற்று கொண்டே இருக்கிறோம். எதற்காக இந்த பலி? அங்க ஒரு பலி செலுத்தினாங்க, பாவ பரிகார பலி. இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணாரு? எங்க தீர்த்தாரு? சிலுவையில தீர்த்தார். அதுதான் நம்ம என்ன பண்றாங்க, நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். யோசிச்சு கொண்டு மனிதர்களை, உளவியல் அறிஞர்கள் மனிதர்களை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. இந்த 3 பிரிவுல நீங்க எங்க இருக்கீங்க, நான் எங்க இருக்கேன் என்பதை நம்ம சிந்திக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி மனிதர்களை நம்ம நிச்சயமா நீங்க சந்தித்திருப்பீர்கள். ஏன் நீங்களே கூட அப்படி இருந்திருப்பீங்க. முதல் விதமான மனிதர்கள் யார்? தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்கள். நான் நினைக்கிறது தான் சரி, நான் சொல்றது தான் சரி, நான் என்ன விரும்புறேனோ அதான் நடக்கணும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்களே. நாம கூட அப்படி இருந்திருப்போமோ? எல்லாரும் அப்படிதான், அந்த கேட்டகரி வந்துருவோம் நம்ம எல்லாம். இது முதல் விதமான மனிதர்களை சொல்றாங்க. இது உளவியல் சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களதான் அங்க மையப்படுத்துவார்கள். அடுத்தவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான், அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு இது வேணும். இப்ப எனக்கு பிரியாணி சாப்பிட்டு ஆகணும், பிரியாணி எனக்கு வேணும். என்ன சாம்பார் சாதம், என்ன ரசம், நீங்க சாப்பிடுப்ப. இன்னைக்கு நிறைய வீடுகளில் உள்ள பார்க்கலாம். இப்படியான மனிதர் என்ன பண்ணுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க நினைக்கிறாங்க தங்களுடைய விருப்பம் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால் மகிழ்ச்சியா இருப்பாங்க. முழுமையான இல்லையா, they are very selfish, சுயநலவாதிகள், தங்களை மட்டுமே மையப்படுத்தல். இப்படியான மனிதர்கள் நிறைய பேர். இப்ப அவங்க விருப்பம் நிறைவேறல அப்படிச்சுங்களேன், என்ன ஆவாங்க? இப்ப பையன் கேட்கிறான், இன்னைக்கு ஒரு சினிமாவுக்கு போன ஆசைப்படுறான்,
இல்ல போவாத, அல்லது அவனுக்கு எனக்கு அம்மா வந்து எனக்கு சிக்கன் மட்டன் செய்து கொடுங்க அப்படின்னு கேட்கிறான், செய்து தரல, அவன் விருப்பம் நிறைவேறவில்லை, அவன் உடனே அம்மாட்ட கொஞ்சம் வேணா மூஞ்சத்துக்கு வச்சுப்பான். உள்ள ஐஸ்கிரீம் வாங்கி கேக்குது, அந்த குழந்தைக்கு காய்ச்சலா இருக்கு, வாயை மூடி தரமா அழுதுதான் இருக்கும். பாத்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ம விருப்பம் நிறைவேற்றப்படுவோம் மகிழ்ச்சியா இருக்குமா தெரிஞ்சா, நிறைவேற்றப்படவில்லை என்றால் அவர்கள் நொந்து நூடுல்ஸாக ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்று உளவினர். இரண்டாவது விதமான மனிதர்கள், நீங்க இருக்கீங்களா தெரியல, நம்ம இருப்போம் தெரியல. ஏன் விருப்பம் இல்ல, மத்தவங்க விருப்பம். இப்போ என்னுடைய கணவர் என்ன விரும்புகிறார், என் மனைவி என்ன விரும்புகிறார், என் பிள்ளைகள் என்ன விரும்புறாங்க, என் நண்பர்கள் என்ன விரும்புறாங்க, எனக்கு விருப்பம் இல்லை. பட் அவங்க சொன்னாங்க வா படத்துக்கு போலாம், அவங்க சொன்னாங்க வா டூருக்கு போலாம், எனக்கு இல்லை. நீங்க நிறைய நேரங்களில் அப்படியான மனிதர்களை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. என்னை மையப்படுத்தவில்லை, இதை நான் வேற மாதிரி சொல்வேன். துதிப்பாடிகள் நிறைய பேர், அவருக்கு தலைவருக்கு என்ன பிடிக்கும் செய்யுங்க, அவருக்கு என்ன பிடிக்கும் செய்யுங்க, என்ன விட்டுருங்க, அவரு இவங்களை என்ன சொல்றாங்க உளவினர்கள், பீப்புள் சீக்கர்ஸ். இவங்கெல்லாம் வந்து ஒட்டுண்ணிகள், அடுத்தவரை சார்ந்து வாழக்கூடியவர்கள். தங்களுடைய ஒரு மண்டையில மசாலா எல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி கூட எப்ப பாரு அவன் சொல்லிட்டான், அவளுக்கு பிடிச்சிருக்கு, இவளுக்கு பிடிச்சிருக்கு, இது சொன்னா. நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி கூட்டம் கூட. இன்னைக்கு நிறைய பேர் இங்க பார்த்துட்டு இந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்களும் கூட அது மாதிரி இருக்கலாம், நானும் அது மாதிரி இருந்திருக்கலாம் சில நேரங்கள். இவங்க பாத்தீங்கன்னா இப்ப அவங்க செய்யறவங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணல, அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணல. இப்போ நீங்க ஏதோ ஒண்ணு, இப்போ வீட்டுக்காரர் நல்லா இன்னைக்கு அழகா நல்லா சமையல் செஞ்சு வைங்க, அவருக்காக காலில இருந்து எழுந்து இன்னைக்கு செம்மையா சாப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்ல, என்னங்க மனுஷன் ஒரு வார்த்தை கூட சொல்ல. இப்ப யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஏதோ நீங்க டெக்கரேட் பண்ணி ஒரு கேக்லாம் அமைச்சு வைக்கிறீங்க அவங்களுக்காக, அவங்க அதை பத்தி ரொம்ப பெருசா ஓகே என்ன நீங்க அது மாதிரி பண்ண, இந்த மாதிரி ஆட்கள் நம்ம ரொம்ப டவுன் ஆயிடுவாங்களாம். இவனு பண்ண பாரு, இவனுக்காக இதெல்லாம் பண்ண, அவனுக்காக பண்ண, இப்படிக்கா நீங்க இதெல்லாம் நீங்க பேசுவோம். நம்ம எல்லாம் பேச்சு வழக்குல. இரண்டாவது விதமான மனிதர்கள். மூன்றாவது விதமான மனிதர்களை பத்தி சொல்றாங்க, தங்கள் விருப்பம் அல்ல, பிறர் விருப்பம் இல்ல, கடவுள்னா விருப்பப்படுறாதான் செய்யணும். இது ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு நம்ம அதுல வருவோமா தெரியல. கடவுள் நீங்க விரும்புறாருங்க, இதை செய்யணும், கடவுள் இதை என்று சொல்லணும் ஆசைப்படுற. இன்னைக்கு சொல்லுவாங்க சில பேர், கீழே விண்டா நிறைய பேர் பார்த்திருக்கேன், ஐயோ படலப்பா பெரிய ஆபத்துன்னு கடவுள் என்னை காப்பாத்துட்டார், எனக்கு நிறைய பெரிய ஆபத்து இஸ்ராயலோட முடிஞ்சிச்சு, கடவுளுடைய செயல், கடவுளுடைய திட்டம் அப்படி என்று சில பேர் சொல்லுவாங்க. கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதை செய்பவர்கள். நான் சொல்றேன், இந்த மூன்று மனிதர்கள நம்மளாம் எங்க வரும் பாருங்களேன். நம்ம கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்துல இந்த கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பாங்க. இந்த வசனத்தை நிறைய பேர் பல விதமா பிரித்து திருத்தி சொல்வதை நீங்க கேள்வி. அன்னை மரியாளை பிறந்த அன்னை மரியாள் ஆண்டவர் யார் என் தாய் அப்படின்னு கேட்டார். ஆனா அடுத்த நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, யார் என் தாய், யார் என் சகோதரன். இந்த தாய் அவருடைய கடவுளுடைய தந்தையாகிய திருவுளத்தை நிறைவேற்றி தன் விருப்பத்தை அல்ல, வசனம் அழகாய் சொல்லும், இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே ஆகட்டும். இன்னைக்கு நான் கூட யோசிப்பாங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல இந்த 2025 துவங்கும் நிறைய எங்க பிரச்சனைனா, என்னை நான் சொன்னேன்னா என்ன நினைக்கிறேன், குடும்பத்துல பாருங்க நிறைய பிரச்சனை பாருங்க, நிறைய உறவுகள்ல சிக்கல் பாருங்க. இல்ல அவங்க சொல்லிட்டோம் எங்க கடவுளுக்கு விருப்பமா இருந்தா நடக்கட்டுங்க, கடவுளுக்கு என்ன விருப்பம். நீங்க எத்தனை பேர் நம்ம சொல்றோம், நம்ம கேட்கணுமா, அழகா சொல்றார். நம்ம உட்காந்து நம்ம ஜெபம் எதுவாங்கன்னா, கடவுளே நீங்க என்ன விரும்புறீங்க என்கிட்ட, கடவுளே நீங்க என்ன விரும்புறீங்க, நீங்க என்ன, நீங்க எத்தனை பேர் கேட்போம், கடவுளே எனக்கு அதை கூட, அந்தோனியாரு எனக்கு இதை கூட தான் சொல்றோம். நீங்க யோசிச்சு பண்ண முடியும் ஜெபம் எப்படி வாங்க மாறணும் தெரியுமா, கடவுளே நீங்க என்ன விரும்புறீங்க. எனக்கு ரொம்ப அழகான ஒரு புனிதருடைய விழாவை கொண்டு முடிக்கிறேன். நான் பார்த்து மகிழ்கிற பல புனிதர் ஒரு தான். ஏன்னா பயங்கர அறிவு ஜீவி. சில பேர் கொஞ்சம் படிச்சாலே மண்டையில கொம்பு முளைச்சிடும். பயங்கரமான மண்டைக்காரன், எழுதி தள்ளிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் என்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி சொல்றாங்க, நீங்க இப்ப அதை பார்க்கணும். திருப்பலி நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். இவர் பயங்கர பக்தியான மனுஷன். நான் சொன்னேன், திருப்பலி நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அந்த திருப்பலி அந்த அப்பத்துல அப்படின்னு இயேசுடைய பிரசன்னம் அப்படி ஒரு நிமிஷம் வச்சுங்களேன். இப்ப நான் நன்மையை தூக்குறேன்ல, அப்படி எடுக்கும் போது இயேசுடைய பிரசன்னத்தை அவர் உணர்கிறார். அப்படியே கொஞ்சம் அவ்வளவுதான் போயிடுச்சு. அப்படி ஒரு ரொம்ப நேரம்லாம் கிடையாது. இப்போ இவரெல்லாம் தந்தை பிஓலாம் வந்து அப்படியே பல மணி நேரங்கள்
நிறைய புனிதர்கள் வந்து ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த மாதிரிலாம் வந்து தாமஸ் அக்வினாஸ் அனுபவிக்கல. ஆனா அந்த திருப்பலி நிறைவேற்றுகிற போது நற்கருணை இயேசுடைய தெய்வீக தரிசனத்தை பார்க்கிறார். அது வாழ்க்கையில சொல்றாரு. அவன் நிறைய பேர் சொன்னான், நீங்க இன்னும் நிறைய எழுதணும், நிறைய எழுதுங்க, இறையில் எழுதுங்க, அதை பத்தி திருச்சை பத்தி எழுதுங்க. தூக்கி போட்டார். அவன் சொல்றான், நான் எழுதிய அத்தனையும் குப்பை, அந்த அனுபவம் தான் எனக்கு முக்கியம், இந்த அனுபவத்தை தவிர வேற எனக்கு எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டாங்க. பெரிய ஆளுங்க அவரு, அப்பவே பெரிய ஆளு. எத்தனை நீங்க பாருமே, மாண்புயர் கீதம், மாண்புயர் பாருங்களே, அதெல்லாம் வந்து நற்கருணை அங்க வைப்பாங்கல்ல, இந்த வெஸ்பர் நீங்க சொல்வீங்க உங்க சைட்லாம். அதற்கான ஜபங்களை எழுதியவர். இன்றளவும் உலகம் முழுவதும் பாடப்படுகிற அந்த நற்கருணை ஆராதனையில மாண்புயர் கீதத்தை எழுதிய அந்த ஜபம் அது ஆக்சுவலா அதை பாடலாக உருவாக்கியது நாம இன்னைக்கு விழா கொண்டாடி கொண்டு இருக்கிற தாமஸ் அக்வினாஸ். பாத்தீங்கன்னா நான் நினைச்சு பாக்குறேன், இது வரைக்கும் என்னை தான் முதல், நான் தான் நினைச்சவர். அந்த ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இயேசுடைய அனுபவத்தை பெற்ற பிற்பாடு எத்தனை பேரை நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை மாறிச்சு, எழுதவே இல்லை, முடிஞ்சிச்சு. நற்கருணை ஆண்டவர் தான் அதிகமாக நேரத்தை செலவழித்ததாக நம்ம. இன்னைக்கு நீங்க நான் இந்த ஆண்டை துவங்கியிருக்கோம், ஆல்மோஸ்ட் இந்த மாசம் முடிய போகுது அப்படின்னு போயிடுச்சு. ஒரு மாசம் அதுக்கு நம்ம தவக்காலம் வந்துடும் நினைக்கிறேன். நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனா எனக்கும் உங்களுக்குமான தெய்வீக திருப்படி எத்தனை முறை நாம் பங்கேற்று கொண்டிருக்கிறோம், எத்தனை முறை அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இங்க எத்தனை பேர் சொல்லுங்க பாபா, ஆண்டவரே உங்க சித்த ஆண்டவரே, உங்க விருப்பம் ஆண்டவரே, நீங்க என்ன ஆண்டவரே எனக்கு விரும்புங்க. என் விருப்பம், நான் லேண்டு வாங்கணும், நான் வந்து வீடு கட்டணும், நான் வந்து ஃபாரின் போனோம், நான் வந்து காரு வாங்கணும், நான் அதை பண்ணோம், நான் வெளிநாட்டுக்கு போனோம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இதுதான் நம்முடைய வாழ்வு வந்து இப்படி ஆகும். ஆண்டவர் உங்க திட்டம் என்ன, என் குடும்பத்தை என்ன நடக்கணும், உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இதான் ஜெபம். முழங்கால் படிட்டு கேட்கணுமா? நீங்க உட்காந்து ஆண்டவர் பார்த்து உட்காந்து கேட்கணும், என்ன ஆண்டவர் எனக்கு, நான் டெய்லி கேட்கிறேன், நீங்க என்ன வச்சிருக்கீங்க இந்த பங்குக்கு, நான் என்ன பண்ணணும், டெய்லி கேட்டிருக்கேன், இன்னும் பதில் வரல. அப்ப ஆண்டவர் கொடுப்ப வெளிப்படுத்துவார், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. நம்ம நிறைய இடங்களை என்ன செய்யக்கூடாது தான் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். அதான் பிரச்சனை மாட்டிக்கிறோம். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அவருடைய பாதம், ஏன்னா அவரே இயேசு வசனம் கீழ்ப்படிந்து கடவுளுடைய தந்தையாக இறைவனின் திருவுளத்தை, தன் விருப்பத்தை அல்ல, அவர் கடவுள் தான், மகனாகிய கடவுள், அன்னை மரியாள் தன் விருப்பத்தை அல்ல இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றியதால் பாத்தீங்கன்னா எவ்வளவு நிறைவு, எவ்வளவு மகிழ்வு, எந்த அளவுக்கு இந்த அன்னை மரியாதை கடவுள் உசத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வையும் நிச்சயமாக உயர்த்து. அப்படியே கண்களை மூடி இந்த ஒரு பாடலை நம்முடைய தியானிப்போம். எனக்கு எல்லாம் நீதான் ஆண்டவரே. பல நேரங்கள் நினைச்சிருக்கேன், நான் படிச்ச படிப்பு, நான் சம்பாதிச்சு வச்ச பணம், அதாவது அவங்க இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஆனா இல்லை, எனக்கெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான். நான் என்ன செய்யணும், எனக்கான திட்டங்களை வகுத்து வைப்பவரே, உமது விருப்பத்தை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, உம் திருவுளத்திற்கு பணிந்து வாழணும் ஆண்டவரே. மனதில் வைத்து இந்த பாடலை, எனக்கெல்லாம் நீ என் இறைவா, எனக்கெல்லாம் நீ என் இறைவா, பாடலாம். எனக்கெல்லாம் நீ என் நம்பிக்கை, நீயே என் வெளிச்சம், எனக்கெல்லாம் கோட்டை, நீயே என் புகழிடம், நீயே என் தஞ்சம், நீயே என் நிழல், நீயே என் நிம்மதி, எனக்கு
நீயே என் இயக்கம், நீயே என் நேசம், நீயே என் சுவாசம், எனக்கெல்லாம் நீ என் இறைவா. அனைவரும் முழங்கால் படிடுவோம். எனக்கெல்லாம் நீ என் இறைவா. வாயை திறந்து எனக்கெல்லாம் கண்களை மூடி எனக்கெல்லாம் நீ என் இறைவா, எனக்கெல்லாம் நீ என் இறைவா. நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்கட்டும். நாளிலே ஆண்டவர் இயேசு உம் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொன்னவர் பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், பல அவமானங்கள், பல வேதனைகள், ரத்தம் சிந்துதல்கள், வலிகள், வேதனைகள், காயங்கள் அத்தனையும் தாங்கிக் கொண்டார். காரணம் அவர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி. நீங்கள் நானும் கூட அதே ஆண்டவர் முன்பாக நீங்க ஜபிங்க. இன்னைக்கு ஆண்டவரே உம் திருவுளம் என்ன, நீங்க என்ன விரும்புங்க ஆண்டவரே, உம் திட்டம் என்ன ஆண்டவரே, செவிமடுக்கணும் ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, அதன்படி நான் வாழணும் ஆண்டவரே. நீங்க வேற எதுவும் கேட்க வேணாம், அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். அப்படி திட்டம் என்ன, உங்களை குறித்து, உங்கள் வாழ்வை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் ஒவ்வொருவரை குறித்து அவர் உங்களுக்கான திட்டங்கள் வைத்திருக்கு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் அதை நாம் உணர்ந்து கொள்வது, அதை நாம் புரிந்து கொள்வது, அதை நாம் கேட்பதில்லை. இரவில் கேட்போம், உன் திட்டம் என்ன ஆண்டவரே, இதுதான் என்னுடைய ஜெபம், இதுதான் நான் தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் இயேசுவும் ஜெபித்தார், அதான் நிறைய புனிதர்கள் ஜெபித்தாங்க. நீ நம்முடைய வாழ்வில் ஆண்டவரின் சித்தம் என்னை குறித்து, என் வாழ்வை குறித்து எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவர், எனக்கு சொல்லுங்க ஆண்டவர். என் காதுகளை நான் திறக்கணும் ஆண்டவர், நான் செவி மடுக்கக்கூடிய மகனாய் மகளாய் மாறணும் ஆண்டவர். ஒப்பு கொடுங்க. திருப்பலியின் மேன்மையை உணருங்க. எத்தனையோ புனிதர்கள் இந்த திருப்பலியில் அந்த அந்த ஆனந்த அனுபவத்தை பெற்றார். ஒவ்வொரு முறை மற்கருணை ஆண்டவர் வெறுமையா இல்லை, நான் சொன்ன வார்த்தையை வைத்துக் கொள்ளு. நீங்க உள்ள வரும்போது எனக்கு தெரியாது எப்படி வந்தீங்க, ஆனா இந்த ஆலயத்தை விட்டு, இந்த திருப்பலியை விட்டு நீங்க வெளியில போகிற போது நிறைய புனிதர் சொல்றான், நீங்க தனியா போலையா, உங்க கூட தூதர்கள் அப்படியே, ஏன்னா இயேசு உங்க உள்ளத்தில் இருக்குதா, உங்களை அப்படியே கூடவே வராங்க. உங்களுக்குள்ள அப்படியான ஒரு ஆற்றல் வல்லமை ஆண்டவர் தருகிறார். இந்த அனுபவத்தை பெற அருள் வேண்டி மாமீர் கீதத்தை பாடி ஆசிரியை பெற்றுக்கொள்ளும். பழைய
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருபாடி நினைவை எங்களுக்கு நீ விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம்.